உன் வேலையை பார்த்துக் கொண்டு நீ போ. நான் வெளியே வரமாட்டேன். ஐயோ! மகேஸ்வரி, மகேஸ்வரி. சுவாமி, பிரபு, நான் கண்பது கடவுளே. சுவாமி, நான் எவ்வளவு பாக்கியசாலி. தங்களுக்கு பழைய உருவம் வந்துவிட்டது. மகாசக்தி அருளால் நமக்கு கிடைத்தது பொது வாழ்வு. மகேஸ்வரி, இதெல்லாம் நடந்தது எப்படி? எந்த விஷநாகம் உங்களை இப்படி மாற்றியதோ அதை கொண்டு விட்டேன் சுவாமி. அந்த நாகத்திற்கு அபயம் கொடுத்ததே நான் தானே, அதையா கொன்று விட்டாய்? இதில் தவறு ஏதுமில்லை. இது நியாயம்தான். அதை கொன்றால்தான் உங்களுக்கு பழைய உருவம் வரும் என்பதை அறிந்துதான் இப்படி நடந்து கொண்டேன். தங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா சுவாமி? இல்லை, என்னுடைய நியாயத்தை புரிந்து கொள் மகேஸ்வரி. என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற நானும் இறந்து போகிறேன். இதுவே பாவத்துக்கு பிராயச்சித்தம். இல்லை இல்லை, என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? மகேஸ்வரி, என் சிதைக்கு தீமூட்டு. விக்ரம், உமது தியாக உள்ளத்தால் உயர்ந்த காரியம் செய்தாய். பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான். நாகமாதா, முன்பு எமது மகன் நாககுமாரனுக்கு உம் வயிற்றில் இடம் கொடுத்ததனால் வேதனை தீர்ந்தது அவனுக்கு. உன் மனைவி மகேஸ்வரி அவனை கொன்றதால் சாப விமோசனம் பெற்றான். தியாகங்கள் வீண் போவதில்லை. நமஸ்காரம்மா. எனது தவறை உணர்ந்தேன், மன்னிக்க வேண்டுகிறேன். அவர்களிடம் மன்னிப்பு கேள். நீடூழி வாழ்க. விக்ரம், எது வேண்டுமோ என்னிடம் கேள். மகனே, உனக்கு என்ன தேவை? நாகமாதா, எனக்கு எதுவும் தேவையில்லை அம்மா. மரணப்படுக்கையில் கிடக்கும் ஒரு மனிதனை பிழைக்க வைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஒரு உபாயம் சொல்லுங்கள். இதோ, இது சஞ்சீவினி மணி. இதை கொண்டு உன் வாக்கை நிறைவேற்று. அம்மா, நன்றி மாதா. அம்மா, வேதாளம். ஸ்ரீராமன் நினைத்தார், ஹனுமான் வந்தார். வேதாளம். ஆஹா மகாராஜா, இப்பொழுது நீங்கள் முன்பை விட அழகாக இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு அழகின் நிழல் பட்டிருக்கிறது. ஆமாம் வேதாளம், அப்படி ஒரு அழகி கிடைத்ததே நான் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். அவள்தான் உன் அண்ணி மகேஸ்வரி. அண்ணி மகேஸ்வரி? அம்மா, உன்னுடைய கிருபா சக்தியால் என்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் போக்கிவிட்டாய் அம்மா. உனக்கு நன்றி தாயே, நன்றி. இவையெல்லாம் ஒன்று புரியவில்லை. பாக்கியம் என்பது விதிப்பயன், அதுதானே உங்கள் சித்தாந்தம்? சுவாமி, தாங்களே என்னை கூப்பிட்டீர்கள்? இல்லையே, இந்த குரலை அண்ணி கேட்டிருக்க முடியாது. நான் தான் உங்கள் மைத்துனன். இது யாருடைய குரல்? பயப்படாதே மகேஸ்வரி, இது என் ஆத்ம நண்பன் வேதாளத்தின் குறும்புத்தனம். வேதாளம், விளையாட்டு போதும், வெளியே வா. வந்து உன் அண்ணிக்கு தரிசனம் கொடு. நமஸ்காரம் அண்ணி. ஓ, நீதான் என் அன்பான மைத்துனரோ? இருங்கள், இனிப்பு தருகிறேன். ஆமாம், இனிப்புக்கு என்ன செய்வது? இப்பொழுது உங்களுக்கு இனிப்பு தானே வேண்டும்? அலெக் நிரஞ்சன். அடடே,
வேதாளம், இன்னும் உன் பசி ஆறவில்லையா? எல்லாவற்றையும் நீயே விழுங்கி விட்டாய். மகாராஜா, இந்த லட்டு எந்த மூளைக்கு? வேதாளம், உடனே சஞ்சீவனி மணி எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டும். அதனால் என்ன? ஆகாயத்தில் இப்போதே பறக்கலாம். சகல உயிர்களையும் காத்து ரட்சிக்கும் அன்னை பவானி, உனக்கு நன்றி. மகாராஜா, மிக்க நன்றி. மகாராஜா, நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள்.